இன்றைக்கி பாவக்காய் கிரேவி தான். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அறுசுவைகளில் ஒன்று அந்த கசப்புத்தன்மை உள்ள பாவக்காவை நம்ம ருசியாக செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாவக்காவை ரவுண்டாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நல்லெண்ணெய், வரமிளகா, பூண்டு, தக்காளி, பெருங்காயம், வெங்காயம், பாவக்காவை அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 5-6 பல் பூண்டு அதையும் நசுக்கி சேர்த்துட்டு பெருங்காயம் 2 தக்காளி பொடியாக நசுக்கி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலே இதை பிரட்டி எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் பிரட்டி எடுத்துகிட்டு பாவக்காய் அது கூட சேர்த்து இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே பிரட்டி எடுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு காய் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா சுவையான பாவக்காய் கிரேவி ரெடிங்க. இது சாப்பாட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.